வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈஸி ராகி களி ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு 2.5 கப்பு தண்ணி, அவ்வளோதான் அளவு. இப்போ அதில் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாத. இதுக்கு மேலே ஈஸியாக செய்யவே முடியாது, அந்தளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கட்டி பிடிக்காது. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நிறைய சைட் டிஷ் நீங்கள் சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு நான்வெஜ் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், இல்லை கீரை குழம்பு, பருப்பு சாம்பார், நிலக்கடலை சட்னி, இந்த மாதிரி வந்து நிறைய சைட் டிஷ் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்சுக்கு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டான லஞ்ச் டிஷ் இது. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆனோடனே வந்து கொஞ்சமாக நல்லா நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பாயில் பண்ணி விட்டுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ராகி இதை வந்து அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, மேலே வந்து தண்ணி போகாத அளவுக்கு. இது கரெக்டாக வந்து குக்கரில் 2 விசில் மட்டும் அடிங்க. 2 விசில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், இது சூப்பரான ராகி களி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே பாத்திரம் எடுக்கும்போது குக்கருக்கு சூட்டான பாத்திரமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த சைட் டிஷ் வந்து இதுக்கு நிறைய பருப்பு சாம்பார், உங்களுக்கு வந்து கீரை குழம்பு, நிலக்கடலை சட்னி, நான்வெஜ் குழம்பு, இது எல்லாமே சூட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு ஒரு ரவுண்டான ஷேப்பில் கரண்டி எடுத்துக்கோங்க. களி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது களி. உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா நீங்கள் கரண்டியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். சூப்பரான ராகி களி ரெடி. இதுக்கு நான் நிலக்கடலை சட்னி எடுத்திருக்கேன். லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.